சந்தோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் குடுக்குறது ரொம்ப கஷ்டம். சிலவங்களுக்கு இயற்கையை ரசிக்கிறது சந்தோஷம்னா, இன்னும் கொஞ்சம் பேருக்கு டிவி பார்க்குறது, ஃபோனை நோண்டுறது சந்தோஷமா இருக்கலாம். ஏன் எனக்கு டீ குடிக்கிறது சந்தோஷம்னா, உங்களுக்கு காஃபி குடிக்கிறது சந்தோஷமா இருக்கலாம். இது மாதிரி சந்தோஷமா இருக்கட்டும், பிடிச்ச விஷயங்களா இருக்கட்டும், பிடிக்காத விஷயங்களா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிட்டே இருக்கும். ஆனா, நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்ல நமக்கு இருந்த கஷ்டமான நாட்கள், கவலையான விஷயங்கள், மறக்கணும்னு நினைக்கிற கசப்பான சம்பவங்களை நினைச்சு நினைச்சு அதை பத்தியே பேசி பேசி இருக்கிற கொஞ்சம் சந்தோஷத்தை இல்லாம பண்ணிடுவோம். இதுவே நம்மளோட லைஃப்ல நம்ம கழிச்ச சந்தோஷமான அழகான தருணங்களை நம்ம நினைச்சு பார்க்கும்போது இருக்கிற கஷ்டம் நஷ்டம் கூட நம்மளை விட்டு ஓடி போயிடும். அதுதான் உண்மைங்க. நம்மளை நாம தான் சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம சந்தோஷமா இருந்தாதான் நம்மளை சுத்தி உள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க, சந்தோஷமா இருங்க.